அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் பேதைமை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல். பெருங்கடல் ஆடிய சென்றார் ஒருங்குடன் ஓசை அவிந்த பின் ஆடுதும் என்றற்றால் இர்சை குறைவினை நீக்கி அறவினை மற்றறிவாம் என்றிருப்பார் மாண்பு. நாலடியார் பேதைமை எது என்று சொல்லுகிறார். தாம் செய்ய வேண்டிய குடும்ப பணிகளை குறைவர செய்து முடித்த பின்பு அறம் செய்வோம் என்று இருப்பவர் தன்மை எதை போலன்னு சொல்கிறார். அது எது போலவா இருக்கட்டும்பா, குடும்ப பணிகள்லாம் நிறைய இருக்குது. குழந்தைங்கள்லாம் வளர்க்கணும், ஆளாக்கணும், அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு வழி பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், எவ்வளோ குடும்ப பொறுப்பு இருக்குதுப்பா. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அறம் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது எதை போன்றதான் தாம் செய்ய வேண்டிய குடும்ப பணிகளை குறைவர செய்து முடித்த பின்பு அறம் செய்வோம் என்று இருப்பவர் தன்மை எதை போலவா பெரிய கடலில் நீராடச் சென்றவர் ஒரு சேர அலை ஓசை முழுதும் அடங்கிய பின்பு நீராடுவோம் என்று நினைப்பது போலவாம். கடலில் போய் குளிக்கிறதுக்கு போகிறான், அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. இருக்கட்டும் அலை எல்லாம் ஓயட்டும், அலை ஓசெல்லாம் அடங்கட்டும், அப்புறம் தான் குளிப்புன்னு சொன்னான்னா அவன் எப்போ குளிக்கிறது? அவன் குளிக்கவே முடியாது. அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஓசை கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆக அதற்கிடையில் தான் நீங்கள் குளிக்கணும். ஆக அலை எப்போ ஓயிறது, நீங்கள் எப்போ குளிக்கிறது? அதான் சொல்லுவாங்க கிராமத்தில். அதுபோல் பெரிய கடலில் குளிக்க போனவன் அலை ஓசை முழுவதும் அடங்கிய பின்பு குளிப்பேன் என்று ஒருத்தன் நினைச்சால்னா எப்படியோ அது அப்படி தான் இது மாதிரியும். ஆக என்ன அர்த்தம்? அறம் செய்ய நாம் காலம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நல்ல நேரம் வரட்டும் அறம் செய்யலாம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்போ அறம் செய்கிறீங்களோ அதுதான் நல்ல நேரம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.